வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு தமிழ் வகுப்புக்கு எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்க்க போறோம். கரெக்ட்டுங்களா? இன்னைக்கும் ஒரு சின்ன க்ளூ குடுக்க போறேன். அந்த க்ளூல இருந்து நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா? இது வந்து பறவைகள், விலங்குகள் அத சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. சரிங்களா? அதனால நல்ல க்ளூவ கண்டுபிடிங்க. இப்ப பாருங்க, குயில் இருக்கு. சரியா? குயில். சரிங்களா? பறவையில குயில் அப்படின்னு ஒரு பறவை இருக்கு. கூ கூ அப்படின்னு என்ன செய்யும் அது? கூவும். குயில் என்ன செய்யும்? கூ கூ அப்படின்னு சொல்லி கூவும். சரிங்களா? இதே வந்து நாய் இருக்கு. நாய் வச்சுக்கோங்களேன். யாராவது தெரியாதவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன செய்யும்? லுல் லுல் லுல், லுல் 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 அப்படின்னு என்ன செய்யும்? குரைக்கும். நாய் என்ன செய்யும்? குரைக்கும். சரிங்களா? இப்போ தெரிஞ்சுதா உங்களுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பாடம் படிக்க போறோம்னு? சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பறவைகள், விலங்குகளினுடைய ஒளிமரபு படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? ஒளிமரபு படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒளிமரபுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, படிக்கிறதுக்கு முன்னால மரபு சொற்கள். இங்க பாருங்க. மரபு சொற்கள். அது என்ன மேம் மரபு அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கோமா? ஆ? நீங்க சிறு வயதில் நீங்க இருக்கீங்களா? உங்க அம்மா, அப்பா இருக்காங்களா? அவங்களோட அம்மா, அப்பாவ என்னன்னு கூப்பிடுவீங்க நீங்க? தாத்தா, பாட்டி. அவங்களோட அம்மா, அப்பாவ இன்னும் அதுக்கும் கீழ தாத்தா, பாட்டின்னு தான் கூப்பிடுவோம். ஓகேவா? மூலி தாத்தா, பாட்டி. அடுத்து வந்து கொள்ளு தாத்தா, பாட்டி அப்படின்லாம் கூப்பிடுவோம் இல்லையா? இது மாரி ஒவ்வொரு முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா? நம்மளோட வயதுல மூத்தவங்க, முன்னோர்கள், தாத்தா, பாட்டிலாம். அவங்கலாம் எந்த ஒரு சொல்லையும், இல்ல ஒலிகளையும் எப்படி அவங்க உச்சரிச்சுட்டு வந்தாங்களோ, சொல்லிக்கிட்டு வந்தாங்களோ, அதையே நம்மளும் பின்தொடர்றது. ஃபாலோ பண்றது. நம்ம முன்னோர்கள் எச்சொல்லை எப்பொருளால் சொல்லிட்டு வந்தாங்களோ, கூப்பிட்டுட்டு வந்தாங்களோ, அதையே தான் நம்மளும் ஃபாலோ பண்றது. எந்த மாற்றமும் இல்லாம, அத அப்படியே பின்தொடர்ந்துகிட்டே வர்றது. அதுக்கு பேரு தான் மரபு. அதுக்கு பேரு தான் என்னது? மரபு. சரிங்களா? இப்ப மரபுன்னு என்னன்னு புரிஞ்சிருச்சா? இதுல முதல் நம்ம பார்க்க போறது ஒளி மரபு பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்மா? ஒளி மரபு பார்க்க போறோம். ஒளி. மேல் நோக்கிய ஒளி. ஒலின்னா என்னது? சத்தம். ஒலின்னா என்னது? நேத்து நம்ம படிச்சோம் இல்லையா? சத்தம்லாம். ஒலின்னா என்னது? சத்தம். பறவைகள், விலங்குகளினுடைய ஒலி. ஓகேவா? அது எந்த மாதிரியான ஒலி எழுப்பும்? அதுக்கு நம்ம முன்னோர்கள் எந்த மாதிரியான பெயர்லாம் வச்சுட்டு வந்தாங்க? அப்படின்றத நம்ம என்ன செய்ய போறோம்? இதுல படிக்க போறோம். இப்போ அத உங்களுக்கு ஒவ்வொரு பட விளக்கத்தோட உங்களுக்கு நான் குடுத்திருக்கிறேன். சரிங்களா? ஒவ்வொரு படத்தோட பார்த்தா தானே நமக்கு புரியும். அந்த படம் இல்லாம நம்ம வெறுமனே நம்ம மேம் போர்ட்லயே எழுதி போட்டா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு பூனை கொடுத்து அதனுடைய ஒலி, நாய் கொடுத்து அதனுடைய ஒலி. அப்படி கொடுத்தா தானே நல்லா இருக்கும். அதனால என்ன செய்யுங்க? இந்த வீடியோல நான் குடுத்திருக்கிறேன். இந்த படத்தோட சேர்த்து குடுத்திருக்கிறேன். அத என்ன செஞ்சுட்டு வாங்க நீங்க? பார்த்து நீங்களும் அத நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க. ஓகேவாம்மா? நாய் குரைக்கும். நாய் குரைக்கும். அடுத்தது பூனை சீரும். பூனை சீரும். அடுத்தது ஆடு கத்தும். ஆடு கத்தும். அடுத்தது மாடு கதரும். மாடு கதரும். மா அப்படின்னு கதரும். குதிரை கனைக்கும். குதிரை கனைக்கும். சிங்கம் கர்ஜிக்கும். சிங்கம் கர்ஜிக்கும். காடே அதிர்ற அளவுக்கு கர்ஜிக்கும். நரி ஊளையிடும். நரி ஊளையிடும். குரங்கு அலப்பும். குரங்கு அலப்பும். யானை பிளிரும். யானை பிளிரும். புலி உருமும். புலி என்ன செய்யும்? உருமும். அடுத்து பாருங்க பறவைகளினுடைய ஒலி. குயில் கூவும். குயிலினுடைய ஒலி என்ன? கூவும். அடுத்தது கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். மயில் அகவும். மயில் அகவும்.
ஆந்தை அலறும். ஆந்தை அலறும். புறா குணுகும். புறா ஒலி குணுகும். கிளி பேசும். கிளியினுடைய ஒலி என்ன? கிளி பேசும். சேவல் கூவும். சேவல் கூவும். காகம் கரையும். காகம் கரையும். தேனீ ரீங்காரமிடும். ரீங்காரமிடும். வண்டு முரளும். வண்டு குரு 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 குருன்னு என்ன செய்யும்? முரளும். ஓகேவா குழந்தைகளே? இங்க பாருங்க. வீடியோ எப்படி இருந்தது எல்லாருக்கும்? ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அதனோட பட விளக்கத்தோட அந்த படங்கள் பிளஸ் அதனுடைய சொற்கள் அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்பவே பயனுள்ளதா இருந்ததா? இன்னைக்கு ஒளிமரபு சொற்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். இது எப்படி இருந்தது எல்லாத்துக்கும்? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது நான் நம்புறேன். சரியாம்மா? சோ இதே மாதிரி நம்ம டெய்லியும் புது புது தலைப்புகள்ல என்ன செய்ய போறோம்? நம்ம படிக்க போறோம். சரிங்களா? எல்லாரும் மேமோட வீடியோவுக்கு ஆதரவா இருங்க. எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க. எனக்கு மோட்டிவேட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு குட்டி லைக் போடுங்க. லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியாம்மா? உங்களுக்கு பாடப்பகுதிக்கு என்னோட வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரியாம்மா? உங்களுக்கு இன்னைக்கு மேம் ஏதாவது டீச் பண்றாங்கன்னா, "ஏய் நேத்து நம்ம குட்டீஸ் தமிழ் வகுப்புல சொல்லிக் குடுத்தாங்களே!" அப்படின்னு என் மேல ஒரு 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 சின்ன நினைப்பு வரும். சரியாம்மா? ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களும் இதே மாரி நல்லா படிக்கணும், வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும், பயனுள்ளதா பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவாம்மா? மிக்க நன்றிம்மா. மீண்டும் நாளை சந்திப்போம்.